புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் 56. கடைசியில் முடிஞ்ச தலையை அவுத்து போட்டு ஆடி காட்டியிருக்கா. ஓ பேயான்னு கேட்டிருக்கா குரத்தி. ஆமாம் அதோட தேவரை சேர்த்துக்கன்னு சொல்லியிருக்கா. அவ பேயி தேவரு ரெண்டையும் சேர்த்து பேய் தேவருன்னு எழுதிட்டு போயிட்டா. அந்த பேரு குத்துன கையத்தாயா அவ தலைக்கு வச்சுட்டு படுப்பா. ஊர் எல்லையை மிதித்த போது கால் நடுங்கியது பேயத்தேவருக்கு. உடம்பையும் நெஞ்சையும் கொஞ்சம் விரைப்பாக்கி கொண்டார். அழகம்மா இறந்ததற்கான அடையாளம் எதுவும் ஊர் எல்லையில் தெரியவில்லை. முள் முருங்கை மரத்தில் கத்தி கொண்டிருந்தது காக்கை. வழக்கம்போல் வாசல் உரலில் சோளம் இடித்து கொண்டிருந்தாள் இருளாய் கிளவி. ஆசாரி லாடமடிக்க மாடு திமிராமல் மூக்கனாங்கயிறு பிடித்து குத்த வைத்திருந்தான் கிறுக்குராசு. மத்தியானமும் இல்லாமல் சாயங்காலமும் இல்லாமல் பேர் வைக்கப்படாத அந்த பொழுதில் பேயத்தேவர் வீட்டு வாசலில் மட்டும் 10-12 தலைகள் தெரிந்தன. பேயத்தேவர் வந்துவிட்டார் என்ற வாசனை தெரிந்ததும் எப்பே ஆத்தா போயிட்டாப்பே என்ற செல்லத்தாயி கதறிய கதறல் ஊரின் சப்த நாடியை ஒடுக்கியது. அவள் அலறல் கேட்டு தூக்கி வைக்க ஆளில்லாத 9 நாள் குழந்தை அதன் சக்திக்கேற்ப வீறிட்டது. உள்வாசல் நடை திண்ணையில் உட்கார்ந்திருந்த மொக்கராசு சிவ்வென்று தவ்வி தெருவுக்கு ஓடி வந்து, தாத்தா பாட்டி செத்து போச்சு தாத்தா என்று பேயத்தேவரின் கால்களை கட்டி கொண்டு கதறினான். விழுந்து கதறிய அவனை குனிந்து தூக்கி அவன் மூஞ்சியில் ஒட்டிய தெருமன் தட்டி அவனை அணைத்து கொண்டும் பிடிமானமாய் பிடித்து கொண்டும் உள்ளீடில்லாத சட்டை ஒன்று நடந்து போவது மாதிரி வீட்டுக்குள் முதல் 8 வைத்து செருப்பை நடைவாசலில் விட்டு செத்து கிடக்கும் தன் சீவனை தேடி நடந்தார் பேயத்தேவர். தொடர்ந்தார் நாயக்கர். ஓய்ந்திருந்த சுவர்கோழிகள் திடீரென்று மொத்தமாய் கூச்சலிடுவது மாதிரி பேயத்தேவரை கண்டதும் சிதறி கிடந்த பொம்பளைகள் ஓவென்று ஒப்பாரி வைத்தார்கள் ஒன்று கூடி. களையெடுத்து வந்தவள் களைத்து தூங்குவது மாதிரி கயிற்றுக்கட்டலில் கிடந்தாள் அழகம்மாள். தலைமாட்டில் குனிந்து தலை கோதி நெற்றி தொட்டு, என்னைய விட்டுட்டு போயிட்டியா தாயி என்று நொறுங்கி விழுந்து அவர் குலுங்கி அழுதபோது பிணத்தோடு சேர்ந்து கயிற்று கட்டிலும் ஆடியது. ஆத்தா செத்து கிடக்கிறாள், அப்பன் அழுது கொண்டிருக்கிறான் என்ற வேதனையில் எள்ளின் முனையளவும் இல்லாமல் கிழவன் என் பாகத்தை பிரிச்சு விடாம பொணத்தை எப்படி தூக்குவான்னு பார்க்கிறேன். தன் அழிச்சாட்டியத்துக்கு ஆதரவாக வெளியே ஆள் சேர்த்து கொண்டிருந்தான் சின்னு.